இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் கேது இருந்ததுன்னா அதான் செவ்வாய் தான் வந்து கணவர். அங்கே போய் கேது உட்காந்துருக்காரு அப்படின்னா எங்கே இருந்து அந்த பொண்ணை வந்து சந்தோஷமாக இருக்க விடுவார்? சந்தோஷமாக இருக்கிறியா? அப்போ சண்டை சச்சரவுகளை உருவாக்குவார். அந்த கணவனுக்கு இந்த பெண் மேலே விருப்பமே இருக்காது. ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணோம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஒரு அளவுக்கு கொண்டு போய் விட்டு அப்போ வெறுப்புத்தன்மையாகுது. அப்போ என்ன ஆகுது? இது வெறுப்பை கொடுக்கக்கூடியவரே கேது பகவான் தான். அதனால தான் கவனிங்க கவனிங்க, செவ்வாயோட இருக்கா, ராகுவோட இருக்கா, எதோட கலந்துருக்கு என்னன்னு கவனிங்க. கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான வழிபடும். இன்னொன்று, கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தடவை துண்டிச்சாரு அப்படின்னா அப்பயே நம்ம சுதாரிச்சுக்கணும். இல்லைன்னா எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்படி நம்ம எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னா திருப்பி திருப்பி நமக்கு வந்து பிரச்சனைகளை அதிகமாக கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு தடவை சொல்லி நம்ம திருந்தலை அப்படின்னா அப்போ அவர் இந்த கர்மாவை இன்னும் கொஞ்சம் அதிகம். அதுக்கு தான் விநாயகர் பெருமானை பிடிங்க. கேதுக்கு அதிபதியே விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானை கும்பிட 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 என்ன ஆகும்? புத்தி தெளிவாகும். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும்.